எனக்கு பிடிக்கும். ஹைஸ் ஆஃப் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்ன, என்னோட நீடி. இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் நான் வினோ சொல்கிற மாதிரி சொல்ல போகிறேன். வாங்க சைடு கதைகளை போயிடலாம். ஹாய், என்னோட பேர் வினோ. நான் பார்த்து முறைச்சிட்டே உட்காந்துருக்கேனே, இவன் தான் என் ஃப்ரெண்ட் ஆதிரா. இந்த பயப்பிள்ளைக்கு உலகத்துல 2 விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் கராத்தே, 2வது சேலஞ்ச். யாராவது ஒருத்தவங்க இவகிட்ட வந்து இதை உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அவ பண்ணி முடிப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஏன் இவ்வளவு முறைச்சிட்டு உட்காந்துருக்கதான்னு கேக்குறீங்க. இதுதாங்க எங்க ஹையர் செகண்டரியோட ஃபர்ஸ்ட் டே, அதாவது எங்க 11th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளவு ஏன் நான் முறைச்சிட்டு உட்காந்துருக்கேன்னு கேக்குறீங்க. அதுக்கு காரணம் எங்க அப்பா எப்படியான இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி லாங்குவேஜ்ல தான் சேர்த்து விடுவோம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் எங்க இந்த மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜின்னு சொல்லி இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு யோசிச்சுட்டு ஹோம் சைஸ் சிம்பிளாக சூஸ் பண்ணிட்டு ஜாலியாக 11th 12th என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த பயவில் இந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கோத்து விட்டுருச்சு. ஆதிரா சிம்பிளாக நான் சூஸ் பண்ணேன். அப்ளிகேஷன் நான் தான் ரைட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் எப்படி குரூப் மாறிச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்தேன்னா, அப்போ என்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டா, அதுக்கு நான் ஆதிரா கிட்ட இல்லை, நான் ஹோம் சைஸ் தான் சூஸ் பண்ணேன். அப்புறம் எப்படி மேக்ஸுக்கு மாறிச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவ இல்லை, எங்கள் அம்மா என்ன மேக்ஸ் சூஸ் பண்ண சொன்னாங்க, ஸோ அப்படின்னு சொன்னாலா. புரிஞ்சு போச்சு. யூ கோ மேன், ஒய் மீன்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஷோல்டரில் கை போட்டு ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னா. அப்போ என்கிட்ட கையட்ரி, கூடிய சீக்கிரம் குரூப்பை சேஞ்ச் பண்ணிவிடுன்னு சொன்னேன். அப்போ அவன் அங்கே பாரு அப்படின்னா. அதுக்கு நான் அவகிட்ட நான் எங்கேயும் பார்க்கல, நான் கோவமாக இருக்கேன்னு. அதுக்கு அவ அங்கே பாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் செம்மையாக இருக்காங்கண்ணா. நானும் ஆமாண்ணேன். அப்புறம் அவ அப்படியே ஃபிசிக்ஸ் மிஸ்ஸை பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. 2 இயர்ஸ் ஜாலியாக அவளை சைட் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு ஹோம் சைஸுக்கு போகிறேன்ற அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் அவகிட்ட ஃபிசிக்ஸ் லேப் கீழே தான் இருக்குது, நான் கீழே உங்களை பார்த்து பண்ணியிருந்தேன். அதுக்கு அவ யார் சொன்னா, ஃபிசிக்ஸ் லேப் இப்போ 3rd ஃப்ளோரில் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் A1 பக்கத்தில் தான் A2 இருக்குது. நம்ம A2, அவங்க A1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம். அப்பப்போ நம்ம கிளாஸுக்கு பார்த்து தான் வந்து போவாங்க. இப்போ சொல்லு, நீ குரூப் சேஞ்ச் பண்ண போறியான்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட அப்போ என் மைண்டுக்குள்ளே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் தான் அவங்க வந்தாங்க. ஸோ நான் அவகிட்ட மாற வேணாம், நான் இதுலேயே இருக்கேன் அப்படின்னு இங்கே மூச்சு பற்றி துப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் கிளாஸ்க்குள்ளே போனோம். ஆனால் என்ன, இந்த கெமிஸ்ட்ரி மேம் பார்த்தா தான் லைட்டாக டர் ஆகுது. அப்படியே கிளாஸில் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், ஏன் முன்னாடி நின்றுட்டு இருந்தேனா. அப்போது சிஎஸ் மேம் வந்து எங்கேயா நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன், 10th கிளாஸ் தான் என் கிளாஸ், சும்மா நின்றுட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க பயாலஜி குரூப்புக்கு எங்கே என்ன வேலைன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. நானும் அவங்கள முறைச்சிக்கிட்டே கிளாஸ்க்குள்ளே போனேன். கிளாஸ்க்குள்ளே போயிட்டு ஆதியை பிடிச்சி, அது உனக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும்லன்னு கேட்டேன். அதுக்கு அவ ரொம்ப பிடிக்கும்னா. அப்புறம் என்கிட்ட ஏன் என்ன சேலஞ்ச் கொடுக்க போகிறேன்னு கேட்டேன். அதுக்கு நான் அவகிட்ட ஒன்று, இந்த திமிர் பிடிச்ச சிஎஸ் மிஸ் இருக்காங்களா, அவங்கள பின்னாடி சுத்த வச்சு காட்டுன்னு சொன்னேன். அது கேட்டு அவ குடிச்சிட்டு இருந்த தண்ணியை துப்பிட்டு, என்னடி மிஸ்ஸை கரெக்ட் பண்ண சொல்கிற, மண்டை கிண்டது அது அடிபட்டுருச்சான்னு சொல்லி என் மண்டையை பிடிச்சி பார்த்துட்டு இருந்தாளா. அப்போ நம்ம கையை எடுத்துட்டு, மற்றவங்க சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பா, நான் உன் ஃப்ரெண்டு, நான் சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியான்னு கேட்டா. அதுக்கு அவ சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவங்க என்ன லவ் பண்ணால் போதும்ல, நான் அவங்கள லவ் பண்ண அவசியம் இல்லைன்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட அவங்க லவ் பண்ணால் போதும், நீ பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் அவ சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னா. அப்புறம் நான் அவகிட்ட முடிச்சிருவில்லன்னு கேட்டேன். அதுக்கு அவ நான் கை வச்சா முடிக்காமல் போயிருமா என்ன, முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன்னா. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் என்னாச்சு, காலேஜ் கிரவுண்டில் ஒரு பெரிய குரூப் நின்னுது. அதுக்கு நடுவில் ஆதி கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. அவன் சிஎஸ் மிஸ்ஸை பிடிச்சி அவ சாவி என் கையில் தாண்டி, ஒரு நாள் உன் உயிர் என்னால் தாண்டி போகுது அப்படின்னு சொல்லி சிஎஸ் மேம்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்புறம் என்ன, ஹெச்எம் ரூம் படி தான் அவங்க 2 பேரும் நின்று இருந்தாங்க. ஹெச்எம் ஆதியை பார்த்து செம்மையாக திட்டிட்டு என்னாச்சுன்னு சிஎஸ் மிஸ்கிட்ட கேட்டாங்களா. அதுக்கு அவங்க இல்லை இது ஃபேமிலி மேட்டர் அப்படின்னு சொன்ன உடனே, ஃபேமிலி மேட்டர்லாம் காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கணும், ஒன்ஸ் காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட், நீங்கள் டீச்சர், அவ்வளோதான். நாங்கள் அது கேட்டவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே 2 பேர் வந்தாங்களா. அப்போ ஆதி சிஎஸ் மிஸ்ஸை பிடிச்சி செவுத்துல தள்ளி, உன் சாவு என் கையில் தான், உன் சாவுக்காக காத்துருன்னா. அப்புறம் விட்டுட்டு வெளியே வந்தாளா. என்ன மிஷின் கம்ப்ளீட்டடான்னு நான் கேட்டேன். அதுக்கவ எஸ் கம்ப்ளீட்டட்னா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட என்ன நியூ ப்ராஜெக்ட்னு கேட்டேன். அதுக்கவ இப்போதைக்கு எந்த சேலஞ்சும் இல்லை, ஸோ ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சி குரூப் தீக்ஷிதா ஆதின்னு கத்திக்கிட்டே அங்கேருந்து ஓடி வந்தா. என்னன்னு கேட்டுட்டு இருக்கப்போ தீக்ஷிதா அவகிட்ட இல்லை பசங்களாம் சொன்னாங்க சிஎஸ் மிஸ்க்கு உனக்கு நடுவில் ஏதோ ஓடுதாமே என்னன்னு கேட்டாளா. அப்போ இவ பிடிச்சி அப்படிலாம் எதுவும் இல்லை மூடுறியா அப்படின்னா. அதை கேட்ட தீக்ஷிதா ஓகே உனக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும்ல, நான் உனக்கு சேலஞ்ச் கொடுக்குறேன்னா. அது கேட்டவ என்ன சேலஞ்சுன்னு கேட்டா. மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட் சேவர் எழுதி கொடுக்கறது, வாட்ச்மேனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வெளில போகிறது, கட்டடிச்சுட்டு ஊர் சுற்றுறது, ஓடுற பஸ்ஸில் ஏறுறது, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க சேலஞ்செலாம் கொடுக்க போகிறதுல ரொம்ப பெரியவங்க. அதாவது நம்ம இப்போ 16 இயர்ஸ்
இந்த 16 வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு சேலஞ்சை நான் உனக்கு கொடுக்க போறேன்னு சொன்னான். அதை கேட்டா ஆதி தூபம் போட்டது போதும், என்ன சேலஞ்ச் சொல்லுன்னு கேட்டா. அதை கேட்டு தீக்ஷிதா சிஎஸ் மிஸ்ஸை முடிச்சல அதே மாதிரி கெமிஸ்ட்ரி மிஸ்ஸை உன்னால லவ் பண்ண வைக்க முடியுமான்னு கேட்டா. கெமிஸ்ட்ரி மேம்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சவ மெயின் கேட்டுக்கு தான் போய் நின்று கிடுகிடுன்னு கேட்டை ஏறினாலா. எனக்கு ஒரு நிமிஷம் பதறி போச்சு. எங்கடி ஓடுற, இங்க வானு பிடிச்சு அவளை இழுத்துட்டு வந்தானா. அதுக்கு அவ ஹேய் இவ தாண்டி காமர்ஸ் குரூப், இவளுக்கு தெரியாது உனக்கு தெரியாதா என்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்டே அந்த அம்மா என்ன எப்படி திட்டுச்சுன்னு. ஒன்னும் இல்லடி லைட்டா அப்படி குனிஞ்சு உட்காந்தேன், அதுக்கு அந்த அம்மா என்ன திரும்ப சொல்லிச்சு, முதுகலை இல்லாத புழுவாணி எதுக்கு இப்படி வளைச்சி உட்காந்துருக்கு, முதுகலை இதுவா இருக்குல்ல நிமிந்து உட்கார சொல்லி திட்டுச்சு. அது கூட பரவாயில்ல, அடுத்த நாள் என்ன 437 மார்க்குடி, இந்த மார்க்குக்கெல்லாம் நீ இந்த குரூப் தான் அடிப்பியான்னு சொல்லி என்ன அசிங்கமா திட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தீக்ஷிதா நான் கூட உன்னை ஏதோ பெரிய சேலஞ்சர்னு நினைச்சேன், ஆனா நீ என்னமோ இந்த சிம்பிள் மேட்டருக்கு இப்படி அழுகுற, வெளியில சொல்லிடாத. அவன் சொல்லுவல்ல சேலஞ்செல்லாம் எனக்கு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு, அதை இனிமே சொல்லாத, கேட்கவே அசிங்கமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சிஎஸ் மிஸ் அது கூட ரூமர் தானே, நீ ஏன் கிளப்பி விட்டது. எல்லாருமே சொல்றாங்க ஆதினா வின்னர்னு, இனிமே நான் சொல்றேன் ஆதினா லூசர்னு அப்படின்னு சொல்லி ஆதிய பயங்கரமா வெறியேத்திட்டு இருந்தாளா. அப்ப தீக்ஷிதாவோட கழுத்தை பிடிச்சி நான் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நீ என்ன வெறுப்பேத்துறதால இல்ல, நீ பேசுறத பார்த்தா கெமிஸ்ட்ரி மேம் கரெக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசுற, நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன். அந்த கெமிஸ்ட்ரி மேம் என் பின்னாடி சுத்த வைக்கிறேன், சுத்துவா ஆதின்னு என் பின்னாடி சுத்துவா, சிஎஸ் மிஸ் என் பின்னாடி சுத்தினா இல்ல அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியாவே சுத்த வைப்பேன், கிவ் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆதி போனால. அப்ப நான் ஆதிக்கிட்ட போய் ஏய் சிஎஸ் மிஸ்ஸை ஈஸியா முடிச்சிட்ட, ஆனா கெமிஸ்ட்ரி மிஸ்க்கு மட்டும் இவ்வளோ டைம்னு கேட்டேன். அதை கேட்ட ஆதி சிஎஸ் மிஸ் நான் மட்டும் நீ நினைச்சிருந்தா கூட கரெக்ட் பண்ணிருக்க முடியும், ஆனா கெமிஸ்ட்ரி மேம் அப்படி இல்லை, ஷீ இஸ் சம்திங் ஸ்பெஷல் அண்ட் யூனிக்கும் கூட. அவங்களோட பார்வையில ஒரு நேர்மை இருக்கும், ஒரு கட்ஸ் இருக்கும், ஒரு சைலன்ஸ் இருக்கும், வயலன்ஸ் பின்னாடியும் ஒரு சைலன்ஸ் இருக்கும். அவங்க தேவையில்லாம யாரையும் திட்டினதில்லை, மற்றவங்க மாதிரி கேவலமா சண்டை போட்டதும் கிடையாது. உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு கீழே போனப்போ லீடர் என்கிட்ட கெமிஸ்ட்ரி மிஸ் அவங்க லேபுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனான். ஆனா என் காதுக்கு என்ன தெரியுமா வந்துச்சு, கெமிஸ்ட்ரி மேம் லேபுக்கு வரவன்னு சொல்லிட்டாங்கன்னு வந்துச்சு. நானும் அந்த பசங்கிட்ட சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பயங்கரமா ஆடிட்டு இருந்தானே. அவங்க கூட 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்தாங்க. வந்தவங்க எதுவுமே பேசாம ஸ்ட்ரைட்டா கிளாஸ்க்குள்ள வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ள எல்லாரும் கெமிஸ்ட்ரி லேபுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கெமிஸ்ட்ரி லேப் போனாங்க. நாமளும் 10 மினிட்ஸ்க்குள்ள எல்லாரும் அசம்பிள் ஆனோம். நம்மளே என்ன நினைச்சோம், நம்மளை பயங்கரமா திட்ட போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா நம்மள இவங்க எதுவுமே திட்டல, அமைதியா அவங்க ஸ்டைல்ல கிளாஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது பிரேக் புல்லும் அடிச்சுது. ஆனா அவங்க நம்மள பிரேக்குக்கு விடல, பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளை விட்டாங்க. நாமளும் கீழே இருக்கிற கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து ஃப்ளோர்ல இருக்கிற நம்ம கிளாஸுக்கு போயிட்டு கெமிஸ்ட்ரி புக்கை வச்சுட்டு 2 பிசிக்ஸ் புக்கை தூக்கிட்டு 3rd ஃப்ளோருக்கு ஓடணும். ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா இதுக்கு நான் கிட்ட சொன்னேன். அப்புறம் அவ இதே முட்டாள்தனத்தை நம்ம இன்னொரு டைம் பண்ணோம், அதுவும் லாஸ்ட் பீரியட் அப்போ, அதாவது 8th பீரியட் 10 மினிட்ஸ் லேட்டாக போனோம். அந்த 10 மினிட்ஸை அவங்க லாஸ்ட் பெல் ரிங் ஆனாலும் நம்மளை விடலை, 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் அவங்க விட்டாங்க. எல்லாரும் அதை கேட்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே என் மைண்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. அடுத்த நாள் நான் ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட போய் கேட்டேன், நான் பெர்மிஷன் கேட்டு லேப்குள்ளே போனேன். அவங்களோ உள்ள உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட்டுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன கிளியர் பண்ணிடலாம் சொல்லுன்னாங்க. இல்லை அன்னைக்கு பிரேக் கூட போக விடாமல் எங்களை கிளாஸ் வச்சுருந்து பாடம் நடத்துனீங்க, நேற்று வீட்டுக்கு போக விடாமல் 10 மினிட்ஸ் வச்சு நடத்துனீங்க, அப்படியா நாங்கள் கேட்க வரத்துக்குள்ள. அது மட்டும் இல்லை அன்னைக்கு நான் லேப் கூட வராமல் ஆடிட்டு இருந்தேன், அதை பற்றியும் நீங்கள் எதுவுமே கேட்கலேன்னு கேட்டேன். எனக்கு நல்லாவே புரிஞ்சுது நான் பயத்தில் ஏதோ வளர்றேன்னு. ஆனால் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க சிம்பிளாக ஒரே ஒரு பதில் சொன்னாங்க, என்னோட டைமிங் 45 மினிட்ஸ்னாங்க. எனக்கு அது கிளியராகவே புரிஞ்சுது. நீங்கள் 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, 15 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த 15 நிமிஷத்தையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் உங்களை விடுவேன்னு சொல்கிறாங்க. நான் அந்த 45 நிமிஷத்தையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் விடுவேன்னு சொல்கிறாங்க. நோ டென்ஷன் நோ பிபி. நான் ஈஸியாக சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இது எப்படி சக்ஸஸ்ஃபுல் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன். அன்றைக்கி ஃபர்ஸ்ட் பீரியடே லேப் பீரியட் தான். நானும் கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள என்ட்ரான உடனே கெமிஸ்ட்ரி மிஸ் பார்த்தேன். எப்பவுமே அவங்க ஷார்ப்பாக 9:45 தான் வருவாங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு என்னவோ 9:30 வந்துட்டாங்க. நானும் அவங்கள இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி மெஸ்மரைசிங்காக பார்த்துட்டு இருந்தேனா. அப்போ என்னோட ஹார்ட் பீட் பயங்கரமாக ரேஸ் ஆச்சு. எனக்கு லைட்டாக வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சது, கை கால்லாம் நடுங்கி போச்சு, உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக ஒரு சில்னஸ் பரவுச்சு. நான் ஸ்டன் ஆகி அவங்களே பார்த்துட்டு இருந்ததை அவங்க பார்த்துட்டு என்கிட்ட நெருங்கி வந்து
ஏ ஆதிரா அறந்துவாளே என்ன நின்றுட்டு இருக்கான்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட ஐ லவ் யூ அப்படின்ட்டு. ஏய் நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட அது ஒன்றும் இல்லை மிஸ், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு. அது கேட்டவங்க என்ன குடிச்சிருக்கியா, நம்ம லேப்ல இருந்து ஏதாவது கெமிக்கல் எடுத்து குடிச்சிட்டியா என்ன, மண்டைக்கு எதாவது ஆயிடுச்சா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட மண்டைக்குலாம் எதுவும் ஆகல, பட் இதயத்துக்கு தான் எதுவும் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில, இன்னைக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப அழகாக தெரியுறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சாங்க. நானும் அவங்க பக்கத்தில் நிற்க முடியாம டக்குன்னு போய் உட்காந்துக்கிட்டேன். இப்போ வினோவும் என் பக்கத்துல வந்து உட்காந்தாளா. இப்போ நான் கிட்ட ஏ வினோ எனக்கு ஏன் நீ கெமிஸ்ட்ரி மேம் இவ்வளோ அழகாக தெரியுறாங்க அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அவ அழகா அந்த அம்மா மூஞ்சில எங்கடி அழகாக தெரியுதுன்னா, இல்லடி செம்ம அழகா இருக்காங்க, இப்போதான் நான் தெரிஞ்சுட்டு வந்தேன் உங்களுக்கு 23 இயர்ஸ் ஆகுதான். 23ன்னு சொன்ன உடனே என்னைய அவ பார்த்தா. ஆமாண்டி 23 தான் ஆகுதுன்னு என்கிட்ட சொன்னா. அப்போ நான் அவகிட்ட 23யான்னு கேட்டேன். அதுக்கு அவ ஆமாண்டி 23ன்னு சொன்னா. அதுக்கு நான் அவகிட்ட ஏய் இது சிஎஸ் மேமோட வயசு கம்மிடி, எனக்கு 16 அவளுக்கு 23 அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தாளா. அதுக்கு நான் அவகிட்ட 4 + 3 = 7னா. அதுக்கு நான் அவகிட்ட மூடுறியா அப்படின்னா. அப்போ ஓகே முடிக்கிறேன் அப்படின்னா. அப்போ நாங்கள் பேசிட்டு இருந்தது கெமிஸ்ட்ரி மேம் காதில் விழுந்துச்சு போல. ஆதிரா உடனே பக்கத்தில் வந்து உட்காருனாங்க. நானும் இல்லை மிஸ் நான் எங்கேயோ உட்காந்துக்கிறேன்னு, இல்லை மிஸ் நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன்னு சொன்னா. அதை கேட்ட மிஸ்ஸோ முடியாது, நீங்கள் வந்து உட்காரு, வினோ பக்கத்துலேயே உட்காந்துன்னா கெட்டு குட்டிச்சவராக போயிடுவேன், நீ அவளை கெடுக்கிறியா இல்லை அவள் ஒன்றை கெடுக்கிறாளான்னு தெரில, ஆனால் 2 பேருமே கெட்டு குட்டிச்சவராக போயிடுவேன், ஒழுங்கு மாதிரியாதையா நீ வந்து என் பக்கத்தில் உட்காருன்னு சொன்னாங்க. அப்போ என்னோட மைண்ட் வாய்ஸ் நான் தான் அவளை கெடுக்கிறேன், எனக்கு வேறு வேலை இல்லை பாரு அப்படின்னு தான் இருந்துச்சு. அடுத்ததா புக் எடுத்துகிட்டு போனாளா. அப்போ அவள் கையை பார்த்து கெமிஸ்ட்ரி மிஸ் எங்கே பென்சில்னு கேட்டாங்க. இதோ வினோக்கிட்ட இருக்குன்னு சொன்னா. அது கேட்டவங்க வினோ உன் பென்சில் எங்கன்னு கேட்டாங்க. தோ வச்சிருக்க மிஸ் அப்படின்னு காட்டிட்டு இந்த அடி பென்சில் எடுத்துகிட்டு போ, ஏன்டி அவங்ககிட்ட என்ன கோத்து வருன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட அவள் பென்சில் கொடுத்தேன். அப்புறம் அவளோ பென்சில் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் உட்காந்தா. அதுக்கப்புறம் மிஸ் இந்த ஃபார்முலா சொல்லிட்டு தான் எல்லாரும் கிளாஸுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கேயே உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆதிராவை பார்த்து என்ன ஆதிரா கரத்தில் பிளாக் பெல்ட்லாம் வாங்க போறியாமே அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு அந்த பக்கியோ ஆமாம் மிஸ் அப்படின்னு பல்ல இழிச்சிட்டே சொல்லிச்சா. கரத்தில் பிளாக் பெல்ட்டு கெமிஸ்ட்ரியில் அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு அவள் அமைதியாக உட்காந்தாளா. கெமிஸ்ட்ரியில் ஒன்றும் கிடையாது, ஆனால் மற்ற எல்லாத்துலேயும் நல்ல மார்க், இன்னைக்கு இந்த ஃபார்முலா சொல்லிட்டு தான் இந்த இடத்த விட்டு நான் ஓடணும்னு சொன்னாங்க. அது கேட்டு அவ்வளோ ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஓகே எல்லாம் உட்காந்து படின்னு சொன்னாங்க. அவ்வளோ படிக்க ஆரம்பிச்சா. நம்ம பாலுக்கு எல்லாம் வரும், ஆனால் கெமிஸ்ட்ரி மட்டும் வராது. மற்ற எல்லாத்துலேயும் 70% மார்க் எடுத்துருவா. மேக்ஸில் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனால் கெமிஸ்ட்ரினா என்னவோ பைபிளுக்கு எட்டாவது கணிதான். இந்த அம்மா அவளை பிரித்து எடுக்கும் போது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. பக்கத்தில் உட்காந்தவ சும்மா இருக்கலாம்ல, பென்சில் எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா. ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்த உடனே அந்த பென்சிலு ஃப்ளையிங் மூடில் கெமிஸ்ட்ரி மிஸ் காலுக்கு பக்கத்தில் போய் விழுந்தது. நல்ல வேலை அவங்க காலில் அடிக்கல, இல்லை உடம்பெல்லாம் பயவிலைக்கு புண்ணா இருக்கும். அவங்களுக்கே தெரியாம அந்த பென்சிலை எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லி உங்களை காலை டச் பண்ணாத மாதிரி அந்த பென்சிலை எடுக்க போனாலா. அவளையே அறியாம அவளோட விரல் அவங்க காலை லைட்டாக உரசிச்சு. உரசினாலும் கெமிஸ்ட்ரி மேம் எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அமைதியாக உட்காந்தாங்க. தலைக்கு வந்து தலைப்பகையோட போச்சுன்னு சொல்லிட்டு இந்த பயவில் ஓட்டிருக்கலாம், ஆனால் இதான் ஆதியாச்சே கோளாறு பிடிச்ச மண்டை. சும்மா இல்லை மறுபடியுமே அதே பண்ணுச்சு. ஏன்னா அதுக்கே டவுட் வந்து போச்சு, உண்மையிலே இவங்களுக்கு எந்த ரியாக்ஷன் ஆகலையே, இல்லை நடிக்கிறாங்களோ என்னமோன்னு தோணுச்சோன்னு தெரியல. மறுபடியுமே பண்ண அப்பயுமே அவங்க எந்த ரியாக்ஷன் கொடுக்கல, அமைதியாகவே இருந்தாங்க. பெல்லோ ரிங்காச்சு, நாங்கள் எல்லாரும் கிளம்பணும். ஆனால் ஆதியை மட்டும் அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பயவில் கிளாஸ்க்கே வந்துச்சு. கிளாஸ்க்குள்ளே என்ட்ரானா மேக்ஸ் சாரோ ஏன் எல்லாரும் வந்துட்டாங்க, உனக்கு வரத்துக்கு மட்டும் இவ்வளோ டைமான்னு கேட்டாங்க. அதுக்கு இவரோ இல்லை கெமிஸ்ட்ரி மேம்னு சொன்னாரா. கெமிஸ்ட்ரின்னு கேட்ட உடனே மேக்ஸ் சார் பயங்கரமாக அவளை திட்ட ஆரம்பிச்சாரு. என்ன மறந்துட்டியா, உங்களோட மேஜர் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை மேக்ஸும் தான், மேக்ஸில் சேர்த்து பாஸ் ஆனாதான் நீங்கள் 11th பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவளை பயங்கரமாக திட்டாரு. இவ்வளோ கோவமா என் பக்கத்தில் வந்து உட்காந்து இப்போ இந்த ஆளுக்கு என்ன ஏன் அப்படி என்ன திட்டுறாருன்னு கேட்டாரா. அதுக்கு நான் அவகிட்ட இந்த சொட்டைக்கு கெமிஸ்ட்ரி மேம் மேலே ஒரு கண்ணு போய் பொண்ணு கேட்டிருக்கு, நம்ம கெமிஸ்ட்ரி மேமோ காரி துப்பாத குறைய சொன்னாங்க, அதை தெரிஞ்ச ஹெச்எம் இவரை அடித்து விரட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னேனா. அதுக்கு அவ கெமிஸ்ட்ரி மிஸ் பிடிக்கலன்னு சொன்னதுக்கும் ஹெச்எம் அடித்து விரட்டுறதுக்கும் என்னடி சம்மந்தம், இது மேக்ஸ் சாருக்கும் கெமிஸ்ட்ரி மிஸ்க்கும் உள்ளான விஷயம், இது அவங்க பர்சனல் சொன்னாலா. அது கேட்டேன் நான் அவகிட்ட, நீ சொல்கிறது கரெக்ட் தான், அது அவங்க பர்சனல் தான், ஆனால் ஹெச்எம்மோ அவங்க பர்சனல் தான் சொன்னேன். அது கேட்டவ என்னடி பர்சனல் என்ன உளறேன்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட நான் ஒன்றும் உளரல, கெமிஸ்ட்ரி மேமோட அக்கா தான் நம்ம ஹெச்எம்னு சொன்னா. ஹெச்எம்மா அப்படின்னு கத்தன உடனே வீட்டுக்கு போகிற பெல் ரிங் ஆச்சு. பைபிள் நைட்டு தூங்குச்சானு தெரியல. காலையில் 8:30 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வந்து உட்காந்துக்குச்சு. நானும் பெல் அடிக்கிற டைம் பார்த்தா வந்தேன். ஏய் நைட்டு தூங்குனியா இல்லையா, ஏன் கண்ணெல்லாம் அப்படி சிவந்து போய் கிடக்குன்னு கேட்டேன்.
அதுக்கு அவ உண்மையிலேயே அக்கா தங்கச்சியும் அவங்கன்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட 2 பேருக்கும் ஒரே அம்மா தான், அக்கா தங்கச்சி தானே அப்படின்னேன். அதுக்கு அவ அக்கா தங்கச்சி தான், இது சிஎஸ் மிஸ் மாதிரி இல்லை, மாட்டினா ஸ்ட்ரைட்டா டிசி தானேன்னா. அதுக்கு நான் கிட்ட கண்டிப்பா டிசி தானே. அப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கெமிஸ்ட்ரி மிஸ் என்னை கூப்பிட்டாங்க. நானும் அங்க போனேன். அதுக்கு அவங்க என்ன எதுன்னு தெரியாம என்னை பயங்கரமா திட்டினாங்க. திட்டு வாங்கிட்டு நான் கிளாஸுக்கு போனேன். அடுத்ததான் கெமிஸ்ட்ரியில் போகிறேன். கெமிஸ்ட்ரி மிஸ் இவனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காரிச்சிக்கிறது இப்படியே போயிட்டு இருந்தது. அடுத்த நாளும் என்னை ஃபோன் பண்ணி 8:30 மணிக்கே ஒழுங்கா வா, எனக்கு தனியாக உட்கார பிடிக்கலன்னு சொல்லி என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டா. அடுத்த வாரமே 12th எப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்றத பார்த்துட்டு இவ்வளோ அதே டைமுக்கு வந்து உட்காந்தா. அவன் மட்டும் வராம என்னையும் சேர்த்து கூப்பிட்டு வந்தா. அப்ப நான் அவகிட்ட ஏய் நீ மட்டும் வந்து உட்காரு, என்ன என்னை சேர்த்து கூப்பிட்டு வர அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா எனக்கு கெமிஸ்ட்ரி மிஸ் கூப்பிட்டாங்க. நானும் போனேன். வழக்கம் போல ஏன் எதுக்குன்னு கேட்காம லெஃப்ட் ரைட் அம்மா என்ன பயங்கரமா வாங்குச்சு. நானும் திரும்ப அவகிட்ட போனேன். ஏய் நீ பண்ற தப்புக்கு நான் ஏண்டி வாங்கி கட்டிக்கணும்? அந்த அம்மா என்னை கூப்பிட்டு கிளின்னு கிழிக்குது. கிளாஸ்குள்ள கிழிச்சாலும் பரவாயில்ல, சீனியர் அக்காங்க முடியலாம் கிழிக்குது. இங்க பாரு அழகான பொண்ணுங்களாம் என்னை பார்த்து சிரிக்குது, அசிங்கமா இருக்கு, ஏன்டி இப்படி பண்றேன்னு கேட்டேனா. அதுக்கு அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே இல்லடின்னா. அதுக்கு நான் கிட்ட தயவு செஞ்சு சேலஞ்ச் எல்லாம் மட்டும் இல்லை, நான் உண்மையாலுமே அவளை லவ் பண்றேன்னு சொல்லிடாதடி அப்படின்னு நான் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள ஆமாண்ணா பொறிஞ்சு போச்சு, மாட்டினேன், செத்தேன். உன் டிசி மட்டும் இல்லை என் டிசி சேர்த்து கழிய போகுது, டேசே வச்சு என்ன பண்றது அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கும்போதே கரெக்டா கெமிஸ்ட்ரி மிஸ் அடுத்த ரவுண்டுக்கு ரெடியானாங்க. நானும் அவங்க அடுத்த ரவுண்டு என்னை கூப்பிட்டு வையறதுக்குள்ள வாடி போலாம். சரி ஓகே, எள்ளுதான் என்னைக்கு காயுது, எலிப்புழுக்க எதுக்கடி காயுது அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவளை எடுத்துட்டு போனேன். உள்ள கூப்பிட்டு போய் அவளையும் முறைச்சு பார்த்துட்டு அவ சொன்னது யோசிச்சுட்டு வந்தானா. அப்ப அவ என்னடி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட நீ கெமிஸ்ட்ரி மிஸ் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, அப்போ நீ சொன்னியே அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவ என்னன்னு கேட்டாளா. இல்ல சிஎஸ் மிஸ்க்கும் கெமிஸ்ட்ரி மிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் சொன்னியே அதுதான். சிஎஸ் மிஸ்ஸை டீட்டெயிலாக அப்சர்வ் பண்ணிட்டு சிஎஸ் மிஸ்ஸுக்கு பொண்ணுங்களை பிடிக்கும், அது மட்டும் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருக்காரு, ஸோ அவங்கள கரெக்ட் பண்ணுறது ஈஸி, அதனால தான் ஈஸியாக முடிச்சிட்டேன். ஆனால் கெமிஸ்ட்ரி மிஸ் அப்படி இல்லை, அவங்க பயங்கர பிரேவான கேரக்டர், ரொம்ப போல்டு, ஹானஸ்டான பர்சன். ஹானஸ்ட் பட் ஆனால் கொஞ்சம் கிரிமினல் மைண்ட், ரொம்ப பிரில்லியன்ட், நிறைய பேச மாட்டாங்க, சைலண்டாக இருப்பாங்க, தேவைக்கு மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கும்போது கூடவே நான் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க ஹெச்எம்மோட சிஸ்டரும் கூடன்னு. ஆனால் அது உன் மரமண்டை ஏற்றுக்கல அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அவ ஆமாம் இப்போ அவங்க ஹெட்மிஸோட சிஸ்டர், அதுக்கு என்ன ஒன்ஸ் ஐ ஃபால் இன் லவ் வித் ஹர் அப்படின்னு சொல்லி அவள் ஸ்டார்ட் பண்ணாளா. அதுக்குள்ள நான் அவகிட்ட அம்மா அழுமோனோ எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, இப்போ என்ன, இப்போ நீ அவளை லவ் பண்ணுற, நான் உன் ஃப்ரெண்டுன்றதால அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோதானே, பண்ணுறேன், பண்ணி தொலைகிறேன், செஞ்சோட்டு கடந்தீர சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீர்ந்தாயலா கர்ணாதான் அப்படின்னு நான் பாட ஸ்டார்ட் பண்ணேன்னா. அதுக்குள்ள அவ கண்டிப்பா தீத்தி ஆகணும்னு சொல்லி என் காலத்தை பிடிச்சி இழுத்துட்டு போனேன். ஓகேஸ் ஆஃப் ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க, சேலஞ்சுன்னு சொல்லி என் உசரியே சேலஞ்ச் ஆக்கிட்டா. அடுத்தது என்ன நடக்க போனதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த நியூஸ் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி பாய்.